திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. என்னக்கா இப்படி ஸ்லோவா வந்தீங்கன்னா நம்ம திருச்செந்தூர் போக முடியாது. ஆமா ராணியக்கா, கொஞ்சம் வேகமா நடங்க. எம்மாடியோ, இப்பவே என்னால நடக்க முடியலேட்டி. இன்னும் திருச்செந்தூர் வரைக்கும் எப்படிடி பாத யாத்திரையில போறது? அப்படிலாம் சொல்லக்கூடாது ராணியக்கா, நடந்துடலாம். சோத்தை கொஞ்சம் குறைச்சி திங்கணும். என்னமோ வாழ்க்கையில இனிமேல் சோத்தை பார்க்க போறது இல்லைங்க மாதிரி அபுக்கு அபுக்குன்னு அப்படி தின்னா பின்ன அப்படி நடக்க முடியும். நடக்க சொன்னா நடக்கணும். உருண்டுகிட்டே இருந்தீங்கன்னா எப்போ திருச்செந்தூர் போய் சேர்றது? உனக்கு நிடி ஒல்லி குச்சா இருக்க, நீ பாட்டுல விறுவிறு நடந்து போயிருவ. என்ன மாதிரி இத்தனை இருந்து பாரு, அப்பதான் நடக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியும். சரி சரி, வாங்க வாங்க, கோச்சுக்காதீங்க. திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா, பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா. அங்க பாருங்க ராணியக்கா, சின்ன பிள்ளை எல்லாம் மாலை போட்டு என்னமா விறுவிறு நடக்கு. ஆமாண்டி, நானும் நடந்துருவேன், வாடி போவோம். இப்படிதான் ரொம்ப நேரமா நடக்கிறேன்னு சொல்றீங்க, ஆனா உருண்டு தானே வரீங்க. பள்ளி மணாளனுக்கு அரோகரா அரோகரா, மயில் வாகனனுக்கு அரோகரா அரோகரா. ராணிக்கா, எவ்வளவு தூரம் வந்திருப்போம்? பாதி தூரத்துக்கிட்ட வந்தாச்சுடி, இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கு. எப்பப்பா, எனக்கு காலெல்லாம் பொத்து போச்சுடி. நாமளும் கால் வலிக்குன்னு சொல்லிடக்கூடாது, அப்புறம் ஒழுங்கா விரதம் இருக்கலன்னு சொல்லிடுவாங்க. என்ன சொல்றீங்க ராணியக்கா? எனக்கு ஒன்னும் கால் வலிக்கவே இல்லையே. ஓ அப்படியாட்டி? ராணிக்கா, உங்களுக்கு தெரியுமா, கால்லாம் பொத்து போச்சுன்னா நீங்க ஒழுங்கா விரதம் இருக்கலன்னு சொல்லுவாங்கக்கா. எனக்கு என்னம்போ உங்க விரதத்துலதான் சந்தேகமா இருக்கு. ஐயோ, நமக்கு கால் பொத்தே இருந்தாலும் பரவாயில்ல, இவகிட்ட மட்டும் சொல்லிடக்கூடாது, அப்புறம் நான் ஒழுங்கா விரதம் இருக்கலன்னு சொல்லிடுவா போல இருக்கே. ரொம்ப பெருசா பொத்து போச்சோக்கா? அப்படிலாம் இல்லட்டி, இந்த லேசா நடந்து வரும்போது ஏதோ கல்லுல மிதிச்சிட்டேன்னு நினைக்கேன். மத்தபடிலாம் ஒண்ணு இல்ல, நடக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சின்ன பொண்ணே, என்ன நம்ம மெதுவா நடக்கேன்னு நீ ஏன்டி இப்ப பின்னாடி கிடந்து வர? அதுவா ராணியக்கா, வேற ஒண்ணும் இல்ல, இந்த சமையல் பண்ற வண்டி முன்னால போச்சான்னு கேட்டு வந்தேன்க்கா. அதுக்கு முன்னாடி வயித்துல மணி அடிக்க ஆரம்பிச்சிருச்சா? அது சரி ராணியக்கா, உங்களை மாதிரியா 3 வேளை சாப்பிட வேண்டிய சாப்பாடையும் காலையில ஒரே வேளையில நீங்க சாப்பிட்டீங்க. எனக்கு பசிக்காதா? என்னடி உத்தரவாசா, நீயும் அவ கூட சேர்ந்து கேக்கப்பக்கன்னு சிரிச்சுக்கிட்டு இருக்க? பின்ன என்ன ராணியக்கா, காலையில நீங்க 10 இட்லியா கவுக்குன்னு தின்னா யாராச்சும் உங்களை பார்த்து விரதம் இருக்கவும் நம்பாவல? 10 இட்லி சாப்பிட்டீங்கன்னா எப்படி பின்ன நடக்க முடியும்? நான் நினைச்ச மிட்டி அணியமா சாப்பிட்டா தெம்பா நடக்கலாம்னு பார்த்தேன். காலை தூக்கியே வைக்க முடியல, 2 காலுக்கு இடையில கத 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 கதன்னு எரியுதுடி. ஏன் ராணியக்கா, உங்ககிட்ட தேங்காய் எண்ணெய் இருக்கா? ஏண்டி தேங்காய் எண்ணெய் எதுக்குடி? நல்லா ஆயில் மசாஜ் பண்ணி சட பண்ணியா போட போற? தேங்காய் எண்ணெய் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தொட உரசுறவங்களுக்கு தொடையில எண்ணெய் ராவிக்கணும், அப்பனா காந்தாது. அதுக்கு தான் சொன்னேன். இவங்களுக்கு சட பின்றாவலாம் சட. ஓ அப்படியாட்டி, இது தெரியாம போச்சேட்டி. இது மட்டுமா தெரியல? ஒண்ணுமே தெரியல. 10 இட்லி திங்கிறது, தேங்காய் எண்ணெய் கொண்டு வரது இல்ல. என்னடி கோச்சிக்கிற? நான் இது வரைக்கும் மாலை போட்டது இல்லல, உன்னை நம்பித்தானே போட்டிருக்கேன். இப்படி பண்றீ என்ன? அது சரிடி, நீ தேங்காய் எண்ணெய் வச்சிருக்கியா? என்கிட்ட தேங்காய் எண்ணெயும் இல்ல, விளக்கெண்ணையும் இல்ல. என்ன சொல்றியடி? நீ கொஞ்சம் கொண்டு வந்திருக்க வேண்டியதானே? ஐயோ ஐயோ, கூறுகட்ட குப்பாயி ராணியக்கா, என்ன மாதிரி ஒல்லியா இருக்கவங்களுக்கு நடக்கும்போது தொட உரசாது. உங்களை மாதிரி வெயிட்டா இருக்கவங்களுக்கு கால் அதிகமா சதை இருக்கிறதுனால நடக்கும்போது தொட உரசும். உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. ராணியக்கா வாலண்டரியா அசிங்கப்பட்டுக்கிட்டே இருங்கக்கா. நீங்கெல்லாம் ஆளுவ ஒல்லியா இருக்கீன்னு கொழுப்புட்டி. பாரு பாரு, வீட்டுக்கு போனே வாக்கிங் போய் என் உடம்ப குறைக்கலையாக்கி என் பேரை மாத்திக்கிறேன். முதல்ல கோயில் வரைக்கும் வாக் பண்ணி வரையலான்னு பாப்போம், அதுக்கப்புறம் வீட்டுல போய் வாக் பண்றத பாப்போம். என்னடி சொல்ற? பின்ன என்னக்கா, நம்ம பக்கத்து தெரு பங்கஜ மாமி இருக்காவல்ல, அவங்க ஊரை தாண்டி வரையுமே ஐயோ அம்மா கால் வலிக்குதுன்னு சொல்லிட்டு அந்த சமையல் பண்ற வண்டியில ஏறிட்டாவக்கா. ராணிக்கா, அந்த மாதிரி ஏதோ ஐடியா இருக்கா? அம்மடியோ, எனக்கு காலே வலிச்சாலும் சரி, நான் உருண்டே நாளும் வருவேனே தவிர வண்டியில மட்டும் ஏற மாட்டேன். அப்படி சொல்லுங்க ராணியக்கா. என் கூட வந்துட்டு வண்டியில ஏற முடியாது, கையை பிடிச்சி கரகரான்னு இழுத்துட்டு போனாலும் போவேனே தவிர வண்டியில மட்டும் ஏற்றி விட மாட்டேன்க்கா. அதான் சரி சின்ன பொண்ணு, நீ அந்த கையை பிடிச்சிக்க, நான் இந்த கையை பிடிச்சிக்கேன். 2 பேர் ராணியக்கா கரகரன்னு இழுத்துட்டுனாலும் போயிடணும் டி, வண்டியில மட்டும் ஏற விட்டுறக்கூடாது. அம்மடியோ, சரியான அளவு கூட தான் வந்து சேர்ந்திருக்கேன் டி. சரி, இப்படி இருந்துகிட்டு இருந்தா எப்படி? சமையல்லாம் பண்ணிட்டாங்களான்னு பாத்துட்டு வருவோம் வாங்க. என்னடி சின்ன பொண்ணு, மேகம் எல்லாம் இப்படி இருட்டிக்கிட்டு வருது? ஆமாண்டி, இதுக்கு மேல நடக்க முடியாது போல. லைட்டா தூறல் விழுற மாதிரி இருக்கே. ஐயோ, உண்மையிலே மழை வந்துருச்சுக்கா. நீ கூமிட்ட மழை வந்துச்சுன்னு தெரியலடி. ஏன் சேர்ந்து உள்ள உட்காரடி, ஏன்டி லூஸ் மாதிரி நினைச்சிட்டு இருக்க? நல்ல சரியான மழை என்னக்கா. இந்த மழைக்குள்ள ஒரு ரெட்டு நடக்க முடியாதுடி. ஓஹோ, உங்களுக்கு இப்படி வேற ஐடியா இருக்கோ? மழையா இருந்தாலும் நம்ம நடக்க நேரத்துக்கு நடந்துகிட்டே இருக்கணும்க்கா, இல்லன்னா நம்ம சொன்ன நாளைக்கு திருச்செந்தூர் போய் சேர முடியாது. அடி பாவீங்களா, என்ன மழைக்கிழமை நடக்க வைக்க போறீங்க? பின்ன எப்படி பாத்தீங்க ராணியக்கா, இன்னைக்கு நீங்க நடந்தே ஆகணும், வேற வழியே கிடையாது. அடடா மலடா அட மலடா, திருச்செந்தூருக்கு போகும்போதுடா மறி மறி மழை அடிக்கும், மாத்தி மாத்தி இடி இடிக்கும், இருந்தாலும் நம்ம பக்தர் கூட்டம் நடக்கும். அடடா மலடா அட மலடா, திருச்செந்தூர் பக்தர் நனைய. அடி பாவீங்களா, நனைஞ்சுக்கிட்டே நாளும் கோயிலுக்கு நடப்பீங்களாட்டி? பின்ன கொடைய பிடிச்சுக்கிட்ட நடப்பாங்க. வாங்கக்கா, நிறைய கட்டுங்க.
என்ன ராணியக்கா குளிக்காம பாத்துக்கிட்டே இருக்கீங்க? என்னடி இது அநியாயமா இருக்கு? வர வர மலைக்குள்ள நனைஞ்சு குளிச்சுக்கிட்டே தானடி வந்தோம். ஏக்கா இப்ப நம்ம மாலை போட்டுருக்கோம்க்கா, குளிக்காம சாப்பிடவே கூடாது, குளிங்கக்கா. டீ வீட்ல எல்லாம் 2 தடவை குளிச்சேன் டீ. இப்ப வர வர நனைஞ்சுக்கிட்டே தானடி வந்தோம். போதும் டீ, பாரு இப்ப கூட மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குடி. அதெல்லாம் முடியாது, பாப்பாத்தி ராணியக்கா இழுத்து தண்ணிக்குள்ள போடு. ராணிகா நீங்க குளிக்கீங்களா இல்ல நான் தள்ளி விடட்டா? வேணாம் டீ, நானே ஆத்துல இறங்கிடுறேன். உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. ஐயோ என்னடி இப்படி பொசுக்குன்னு தள்ளி விட்ட? பின்ன நீங்க இறங்க தட்டி பாத்துட்டு இருப்பாங்களாக்கும். வாங்கக்கா சீக்கிரம் குளிச்சுட்டு போவோம். வாங்கடி வாங்க, போய் என் புருஷன்கிட்ட சொல்லி கொடுக்க பாருங்க. வாங்கக்கா வாங்க, நான் வள்ளி புருஷன்கிட்ட உங்களுக்கு சொல்லி கொடுக்கேன். அடி அடி வேற யாரு, நம்ம திருச்செந்தூர் முருகன் தான். வாங்க ராணிகா போய் சாப்பிடுவோம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா அரோகரா, பழனிமலை ஆண்டவனுக்கு அரோகரா அரோகரா. என்ன ராணியக்கா அவ்வளவுக்குள்ள பக்தி கூடிருச்சு போல. நட முன்னாடி போய்கிட்டு இருக்கு, என் பின்னாடி தவண்டு வருவீங்க. இப்ப பிடி உஷா ரேஞ்சில வேகமா போயிட்டு இருக்கீங்க. நான் எங்க போறேன்? இந்த மழை வாடகைல என்னையால மெதுவா நடக்கவே முடியல. கிடுகிடு நடுங்குதுடி. தன்னால நடுக்கத்துல காலகை முன்னாடி போகுது. பாத்தீங்களாக்கா, அவன் கந்தன் இல்ல கந்தன், காந்தன் உங்களை இழுக்கான் திருச்செந்தூரை பார்த்து. கொஞ்சம் வேகமா இழுக்க சொல்லிட்டி, வாட கிடுவ ஆட்டுதுடி. சின்ன பொண்ணு நல்ல அடுப்பு கிட்ட வரையும் வெது வெதுன்னு இருக்குன்னடி. ஆமாக்கா, சாப்பாடு நனைஞ்சுக்கிட்டே தான் சாப்பிட நினைச்சேன், அதுக்கு இல்லாம மழை வெறிச்சிருச்சு பாத்தீங்களா. ஐ சாப்பாடு ரெடி ரெடி, சோத்தை இறக்கி வைக்க போறாங்கடி. எப்ப பாரு திங்கிறதுலே இருங்க. என்ன திருச்செந்தூர் ஆண்டவனுக்கு சோத்தை பத்தின இன்னும் கொஞ்சம் குசியா தான் இருக்கு. அரோகரா அரோகரா. வள்ளி மாநாளனுக்கு சாம்பார் ரெடி சாம்பார் ரெடி. சாரி அரோகரா அரோகரா. சோறு ரெடி சோறு ரெடி. ஏ குழம்பு ரெடி குழம்பு ரெடி. ஏ ரசமும் பொரியல் கூட ரெடி. அரோகரா அரோகரா, வயிறு பசிக்கு அரோகரா. அரோகரா அரோகரா, பந்தியில உட்காரு அரோகரா. வாங்க வாங்க, பையெல்லாம் இந்த மரத்து மேல கொறுத்து போட்டுருவோம். சின்ன பொண்ணு ரொம்ப உயரத்துல கொறுத்து போட்டாதடி, எனக்கு எட்டாது. எந்த உயரத்துல குறைத்து போட்டாலும் உங்களுக்கு எட்டாது, நானே வந்து எடுத்தாரு. சரியா சின்ன சின்ன பொண்ணு. சரி வாட்டி சாப்பிட்டு வருவோம். சின்ன பொண்ணு நான் வேணா இந்த பைக்கு காவல் இருக்கட்டா? என் அப்பா முருகன் பாத்துப்பா, நீ வா. ஏண்டி சின்ன பொண்ணு, உங்க அப்பா பேரு ஏதோ முத்துப்பாண்டியா முத்துச்சாமியா சொன்ன? ராணிகா இப்ப நான் சொன்னது திருச்செந்தூர் முருகன், என் அப்பன் திருச்செந்தூர் முருகனை சொன்னேன். ஓஹோ அப்படியா. பள்ளி கட்டி சபரிமலைக்கு கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை சுவாமி ஐயப்போ. மூக்குல 2 குத்தப்போ. யாண்டி என்ன நோண்டி, திருச்செந்தூர் முருகர் பாட்டு பாட சொன்னா ஐயப்பன் பாட்டு பாடிட்டு இருக்கீங்க. சாரி டி, சாமி பக்தியில எந்த சாமியை பத்தி பாடுறேன்னு தெரியாம பாடிட்டேன் டி. பாடினதுல ஒன்றும் தப்பு இல்ல. நீங்க முருகர் கோஷம் போட்டீங்கன்னா எல்லாரும் சேர்ந்து போடுவாங்க, அதான்க்கா சொன்னேன். அடுத்த வருஷம் ஐயப்பன் கோயிலுக்கு நடக்கலான்னு இருக்கேன் டி. ஆமா ஆமா, ஐயப்பன் கோயிலுக்கு அப்படியே நடந்துட்டாலும். ராணிகா உங்களுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இந்த வயசுல எப்படி ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியும்? அதெல்லாம் 50 வயசு 60 வயசுக்கு மேலதான் பொம்பளைங்க ஐயப்பன் கோயிலுக்கு போக முடியும். ஆமா நெட்டி, அதை மறந்துட்டேன் பாத்தியா. அப்போ இருக்கங்குடிக்கு மாலையை போட்டுற வேண்டியதான். இருக்க நடையே ஒழுங்கா நடக்கலையா, இதுல இருக்கங்குடி போறாவலாம். சரி சரி போட்டுருவோம். இப்ப மூடிட்டு வாங்க. கொஞ்சம் மழை விட்டோன்னே ராணியக்க குளிர் விட்டு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரம் மழை பெஞ்சாதான் இவங்க அடங்குவாங்க. ஐயோ சும்மா இருட்டி, இப்பதான் கொஞ்சம் வாரம் இல்லாம போய்கிட்டு இருக்கு. நீ வேற எப்பாட எப்படியோ ஒரு வழியா திருச்செந்தூர் கோயிலுக்கு வந்தாச்சுடி. என்ன கூட்டம் என்ன கூட்டம். கோவிலின் அருகினில் கூடிய கூட்டம் கடலா கடலையா. குழந்தைகள் பெரியவர் அனைவரை இழுக்கும் குமரனவன் கலையா. திருச்செந்தூரின் கடலோரத்தில் செந்தில் நாதன் அரசாங்கம். தேடி தேடி வருவோர்க்கெல்லாம் தினவும் கூடும் தெய்வாம்சம். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய தடவை திருச்செந்தூர் போயிருக்கேன். எனக்கு திருச்செந்தூர் முருகன்னா ரொம்பவே பிடிக்கும். என்னோட இஷ்ட தெய்வம் முருகன். ஃப்ரெண்ட்ஸ், நீங்க திருச்செந்தூர் வந்திருக்கீங்களா வரலையா அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. நம்மளோட சப்ஸ்கிரைபர் பவித்ராவுக்கு இன்னைக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ பவித்ரா. அப்புறம் நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணவங்க நேம் பார்க்கலாம். அபிநயா, சோபியா, 4th ஸ்டாண்டர்ட் தனிஷிகா, ரோகிணி, நூர்ஜகான், மீனா. அப்புறம் 28ஆம் தேதி கருப்பசாமிக்கு பிறந்த நாள். ஹேப்பி பர்த்டே டு யூ கருப்பசாமி. சனா, தமிழ்ச்செல்வம், பிரபாகுமார், இந்த மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்காங்க. கமெண்ட் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். மறக்காம நீங்க திருச்செந்தூர் போயிருக்கீங்களா போகலையா அப்படிங்கறத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிருங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம்.